1 மணி நேரம் சமையல் பண்ணால் அப்படின்னு அரை மணி நேரம் அந்த சோம்பலாக உட்காந்துக்கணும் போல இருக்கா? வீட்டெல்லாம் பெருக்கி மொழுகி எடுத்த மணக்கா ஐயோ காலெல்லாம் வலிக்குது, என்னால் இனிமேல் ஒன்றும் முடியாது அப்படின்னு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்குதா? கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்த அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட உப்பும் மறந்து போயிட்டேங்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னா முன்னே சொல்ல வேண்டியது தானே, நம்மளே படி அப்படின்னு கோச்சிக்கிறாரா? இதுக்கு காரணம் இல்லை என்ன தெரியுமா? உடம்பு கொஞ்சம் பலம் இல்லாத போகிறது தான். அப்போ உடம்பு பலம் இருக்கணும்னா வெறுமை சாத்தை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் பலம் வந்துட்டுருக்காது. பலம் தரக்கூடிய சில கொட்டைகள், சில பழங்களை நம்ம எடுத்துக்கணும். அதில் முன்னாடி நிற்கிறது என்ன அப்படின்னா பேரிச்சம்பழம். நம்ம லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 5-6 பேரிச்சம்பழங்களை கொட்டை நீக்கி நல்லா கடித்து முன்னு சாப்பிட்லாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் இந்த சார பருப்பு இருக்குது இல்லையா, அந்த சார பருப்புகளை சாப்பிட்டுக்கணும். அக்ரூட் அப்படின்னு விற்கிறது, அக்ரூட் பருப்புகள், அதில் ஒரு 4-5 பருப்பு எடுத்து வச்சுட்டு நல்லா கடிச்சு முன்னு சாப்பிட்டுட்டு ஒரு அரை டம்ளர் வார்ம் வாட்டரோ இல்லை பால் சாப்பிடலாம் இருந்தால் ஒரு பால் சாப்பிட்டாக்க இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு இந்த அலுப்பு, இந்த சோர்வு, வேலை செஞ்சுட்டுனா களைப்புகள்லாம் வராது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் வயசாகிற சமயத்தில் நமக்கு உடம்புல அசதிகள் ஏற்படும். இந்த அசதிகளுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய நரம்பு கொஞ்சம் பலகீனம் அடையிறது. அந்த நரம்பு பலம் இந்த பழங்கள், இந்த கொட்டைகள்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாமா?